வணக்கம் நண்பர்களே. அரசியல் ஒரு பக்கம் பரபரப்பா போயிட்டு இருக்கு. குதிரை பேரம், கழுத பேரம், ஒட்டக பேரம் அந்த ரேஞ்சுக்கு போய்கிட்டு இருக்கு. மிக கடுமையான குற்றச்சாட்டுகள் விஜய் மீது முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக டிடிவி தினகரன், அதே போல திமுகவின் பரந்தாமன், அதிமுகவின் இன்பதுரை, இவர்கள் அத்தனை பேரும் விஜயினுடைய குதிரை பேரத்தை அம்பலப்படுத்தியிருக்காங்க. காசு கொடுத்து எப்படி எம்எல்ஏக்களை அவர் வாங்குறாரு அப்படிங்கிறதுக்கு ஆதாரங்களை எல்லாம் அவங்க முன் வச்சிருக்காங்க. நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு. ஆனால் கைது செய்கிறது யாருன்னா வெவ்வேறு ஆட்களை கைது செய்கிறாங்க. விஜயை மட்டும் விட்டு வச்சுட்டு வேடிக்கை பார்க்குறாங்க. முதலமைச்சராக இருந்தால் என்ன, குற்றம் செஞ்சால் நீங்கள் கைது செய்ய மாட்டீங்களா? ஸோ இப்படி போயிட்டு இருக்குது. இந்த பக்கம் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டல்லாக எந்த விதமான பெரிய அப்டேட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி ஒரு சுவாரஸ்யமற்ற ஒரு சூழல் தான் சினிமாவில் இப்போ வரைக்கும் இருக்குது. நடுவில் இந்த கருப்புன்னு ஒரு படம் ஏதோ ஒரு கொஞ்சம் சுமாராக ஓடிடுச்சு. இப்போ எல்லாரும் எதிர்பார்த்துருக்கிற பெரிய படம் எதுன்னா அது ரஜினிகாந்த் நடிச்சிருக்கிற ஜெயிலர் 2. இந்த படத்தை பற்றிய எந்த அப்டேட்டுமே இல்லை. படம் எப்போ ரிலீஸ் ஆகுன்றது கன்ஃபர்மேஷன் இல்லை. படத்தினுடைய சிங்கிள் ஏதாவது பாட்டு ஏதாவது ரிலீஸ் பண்ணுவாங்களா, ட்ரெய்லர் ஏதாவது ரிலீஸ் ஆகுமா, இல்லை டீசர் மாதிரி முதல்ல ஏதாவது விட போகிறாங்களா? இன்னொன்று இந்த படத்தோட ஸ்டில்ஸ் கூட இது வரைக்கும் வரல. யார் யார் நடிச்சிருக்காங்க, டெக்னீஷியன்ஸ் என்ன ஏதுன்ற அப்டேட்டை சன் எப்பவுமே கொடுத்துருவாங்க. பட் அதை இந்த படத்துக்கு இப்போ வரைக்கும் தராமல் இருக்காங்க. அதனால ஒரு தோராயமாக ஜெயிலர் படத்தில் நடித்தவங்கெல்லாம் இருக்காங்க, கூடவே இவங்கெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு தோராயமாக எல்லோருமே செய்திகளை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு தோராயமாக பேசுறதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியை இன்னைக்கு வைக்க போகிறோன்னு சொல்லிட்டு சன் பிக்சர்ஸ் காலையிலே ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. பரபரன்னு பத்திக்கிச்சு இணையம். இந்த மாதிரி கேலி கூத்துகள், இந்த கேவல அரசியல் இதெல்லாம் இந்த பக்கம் ஓடும்போதே இந்த செய்தி இந்த அறிவிப்பு வந்த உடனே இணையம் முழுக்க அதை பற்றிய பேச்சுக்கள் அதிகமாயிடுச்சு. அப்படின்னா ஜனங்க எந்த அளவுக்கு இந்த செய்திகளை பார்த்து பார்த்து வெறுத்து போய் இதுக்கு மாற்றா ஒரு இந்த மாதிரி செய்திகள் வராதா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத உணர்த்துற விதமா இருந்தது இந்த இணையத்துல இது இப்போ இந்த செய்தி பரவுற விதம். இன்னைக்கு மாலை 6 மணிக்கு படத்தினுடைய முக்கியமான அப்டேட் வெளியாக போகுது அப்படின்னு சன் பிக்சர் சொல்லியிருக்கு. அந்த அப்டேட் என்னவா இருக்கும் அதுதான் எல்லாருக்கும் ஒரு கியூரியாசிட்டி. இது படத்திலிருந்து ஏதாவது செய்தியா வரப்போகுதா, அல்லது இந்த படத்தினுடைய டீசர் மாதிரி ஏதாவது எப்போ ரிலீஸு அப்படின்னு சொல்ல போகிறாங்களா? ஏன்னா கண்டிப்பாக எந்த மெட்டீரியலும் இன்னைக்கு வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு அப்டேட்டு என்னைக்கு இதை பற்றி சொல்கிறோம் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை தான் இன்னைக்கு கொடுப்பாங்க அப்படின்னு தெரியுது அதை பார்த்த விதத்தில். அல்லது ஏதாவது ஒரு ஃபர்ஸ்ட் லுக் மாதிரி ஏதாவது இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக்கை வெளியிடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எதுவுமே இது வரைக்கும் வெளியாகலை. இந்த படம் ஆரம்பித்து 2025 ஆரம்பித்தாங்க. படம் படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சுன்னாங்க. ஆனாலும் முக்கியமான பகுதி, அதாவது கெஸ்ட் ரோல் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுடைய போர்ஷன்ஸ் இன்னும் ஷூட் பண்ணலை அப்படின்னாங்க. அது இப்போதான் முடிஞ்சதுன்னு நேற்று ஒரு செய்தி வந்தது. அதாவது ரித்திக் ரோஷன் இதில் முக்கியமான வேடத்தில் நடிக்கிறாரு. அவருடைய பகுதிகளெல்லாம் மிகச்சிறப்பாக வந்திருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் அதிகமாகவே அந்த கேமியோன்னா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம், இது ஒரு 5லிருந்து 6 நிமிஷம் வரைக்கும் கூட ரித்திக் ரோஷனுடைய அந்த கேமியோ அந்த அந்த கௌரவ வேடம் இருக்கு, அது எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு சிறப்பு வேடத்தில் நம்ம விஜய் சேதுபதி நடிச்சிருக்காரு. ஏற்கனவே ஜெயிலரில் இருந்தவங்க பல பேர் ஜெயிலர் 2லேயே இருக்காங்க. ஸோ இந்த பாத்திரங்களை அறிமுகப்படுத்துவாங்களா, அல்லது படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் ரஜினி இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் லுக் டைகர் முத்துவேல் பாண்டியனை அறிமுகப்படுத்துவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது. 6 மணிக்கு இதற்கான விடை தெரியும். இந்த படம் எப்போது வெளியாகும் அப்படின்னா இப்போ இது வரைக்கும் செப்டம்பர் மாதம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. சிலர் இது தீபாவளிக்கு வரும் அப்படின்னு சொன்னாங்க. தீபாவளிங்கிறது மழைக்காலம், அதில் வெளியிடுவது சரியானதா அப்படின்றத யோசிக்கணும். இதற்கு இடையில் அந்த ஆயுத பூஜை விடுமுறைகள் வருது. ஆயுத பூஜை, தசரா, இந்த விடுமுறைகள் எல்லாம் வர்ற காலகட்டம் இந்த செப்டம்பர் டு அக்டோபருக்குள்ள அந்த நேரத்தில் வெளியிட்டால் படத்துக்கு ஒரு நல்ல நிஜமாகவே நல்ல கலெக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த காலத்து அது என்ன காலாண்டு தேர்வு லீவெல்லாம் வருது இல்லையா, அதனால்
அப்படி ஒரு முடிவை எடுப்பார்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா ஆகஸ்ட் மாதம் ரிலீஸுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஜூலை பிறந்துருச்சு. அடுத்த ஒரு மாசத்துல வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலை இன்னும் போயிட்டு இருக்கு. அடுத்தது வந்து செப்டம்பர் மாதம் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கும் வந்து டைம் குறைவாக தான் இருக்கு. அதனால செப்டம்பர் இறுதியில் அல்லது அக்டோபர் முதல் வாரத்தில் இந்த படத்தை வெளியிட்டா அது வந்து மழைக்காலத்துக்கு முன்பு ரிலீஸ் ஆன மாதிரியும் ஆயிடும். சரியான விடுமுறை காலம் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். படத்துக்கு வந்து பெரிய ஓப்பனிங் இருக்கும். எல்லாருமே எதிர்பார்க்குற அந்த சாதனை வசூல் அப்படிங்கிறது நடப்பதற்கும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் அதே போல சினிமா விரும்பிகள் மத்தியில் ரஜினி படம் எப்போ வரும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து பெரிய அளவுக்கு இருக்கு. அதனுடைய விளைவு தான் வந்து இந்த செய்தி வந்த உடனே வந்து அது வைரலாக பரவ ஆரம்பிச்சிருச்சு. டைகர் முத்துவேல் பாண்டியன் வர்றார், 6 மணிக்கு வர்றார், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சன் பிக்சர் சார்பாக குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வரைக்கும் சன் பிக்சர் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, என்னங்க இப்படி இருக்கீங்க, ஒஸ்டரா இருக்கீங்க, நீங்கள் இது வரைக்கும் எந்த தகவலும் சொல்லாமல் இருக்கீங்க அப்படின்லாம் திட்டிக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு சன்னோடைய ஆட்களாக மாறி சன் பிக்சர் சார்பில் வந்து பல பதிவுகளை வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க, செய்திகளை வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா வந்து அவ்வளோ ஈகராக வந்து அவங்க அதை வெயிட் பண்ணுறாங்க. அந்த ஈகர்னஸுக்கு வந்து கிடைக்கிற பதில் என்ன அப்படிங்கிறது 6 மணிக்கு தெரியும். அந்த 6 மணி அப்டேட் என்னங்கிறத ஒரு 6:10 6:20க்காவது வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கலாம். அதுவரை வெயிட் பண்ணுங்க. இதற்கிடையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இன்னைக்கு வந்து ஹைதராபாத் போயிருக்காரு. ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டியில் வந்து அவர் இருக்கிற காட்சிகள் வந்து வெளியாகி இருந்தது. இந்த படப்பிடிப்புக்காக போயிருக்காரா அல்லது வேறு நிகழ்ச்சிக்கு போயிருக்காரா அப்படிங்கிற விவரங்கள் வந்து இது வரைக்கும் வெளியாகலை. இப்போ வரைக்கும் வந்து படப்பிடிப்பு சென்னையில் தான் வந்து நடந்துட்டு இருந்தது. அங்கு ரஜினியினுடைய அந்த ஓப்பனிங் சாங்கு, அதே போல் ஒரு அதகலமான சண்டை காட்சி, இதையெல்லாம் வந்து அங்கே படமாக்கிட்டு இருக்காங்க. இதற்கு இடையில் வந்து அவர் அந்த பயணத்தை ஹைதராபாத் பயணம் போயிருக்காரு. இந்த படத்தினுடைய அப்டேட் ஜெயிலர் 2 அப்டேட் வெளியாகும் போது அவர் வந்து அங்கே ஹைதராபாத்தில் இருப்பார். இந்த தர்மன் படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து மிக குறுகிய காலத்தில் அந்த படத்தை வந்து முடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. ஏன்னா இந்த ஆண்டுக்குள்ள படப்பிடிப்பு முடிச்சிடணும். முடிச்ச பிறகுதான் வந்து ரஜினி அவர்கள் கமல்ஹாசனோடு இணைந்து நடிக்கிற அந்த படத்துக்கான ஷூட்டிங் அந்த தேதியை வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதனால் வந்து இந்த 2026க்குள்ளேயே வந்து இந்த படப்பிடிப்பு முடிந்து அந்த பின் தயாரிப்பு பணிகளெல்லாம் கூட வந்து செய்ய வேண்டிய நிலையில் இருக்காங்க. இதில் ஜெயிலர் 2வோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா அது இனிமேல் தான் வந்து தீவிரமாக நடக்கும் அப்படின்னு தெரியுது. ஏன்னா இந்த ரித்திக் ரோஷன் பகுதி, இன்னும் அந்த கெஸ்ட் ரோல் பண்ணுறாங்களே அவர்களுடைய பகுதி, இதெல்லாம் வந்து முடிக்க வந்து லேட் ஆனதுனால தான் வந்து இந்த மாதிரி இழுத்துட்டு போனது. இனி வருகிற நாட்களில் ரஜினி டப்பிங் பேசுறது இன்னும் அந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் அங்கே சென்னையில் வந்து நடக்கும். அதை பற்றிய தகவல்களையே வந்து நான் உங்களுக்கு உடனுக்குடன் பகிர்ந்து கொள்ள போகிறேன். இன்னும் ஒரு படம், அதாவது ரஜினியினுடைய இந்த கமல் ரஜினி படத்துக்கு அடுத்து ஒரு படம் இருக்குது. அந்த படம் குறித்த பேச்சுக்கள் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. இடையில் இந்த அரசியல் சூழல் இப்படி ஆகிட்டதுனால தான் வந்து பல அப்டேட்ஸ் வந்து அப்படியே தடைப்பட்டு நின்று போச்சு. ஆக்சுவலாக வந்து அவரது 175வது படம் வரைக்கும் செய்திகள் இருந்தது, லைனப் வந்து அப்படி தான் இருந்தது. ஆனால் இந்த அரசியல் சூழலால் அரசியல் இப்படி களம் மாறினதுனால வந்து அதையெல்லாம் சொல்ல முடியாமல் போச்சு. 175வது படம் குறித்த சில தகவல்களோடு வந்து நான் இன்னொரு வீடியோவில் வந்து அதையெல்லாம் சொல்கிறேன்.